We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் இந்த நிகழ்ச்சியினூடாக ஈழ சினிமாவில் அதாவது திரைப்படங்களையும் மற்றும் அத்திரைப்படங்கள் சார்ந்து பணியாற்றியவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நேர்காணல் செய்வது வழமை. அந்த வழக்கத்தில் இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட ஈழ சினிமா செயற்பாட்டாளர் ஒருவரோடு தான் இணைந்து கொண்டிருக்கிறோம். யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளந்திரையன் அவர்களோடு தான். ஸோ அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். வணக்கம் இளந்திரையன். ஓகே, அதாவது உங்களுடைய பெயரோடையே திரையை இணைச்சிருக்கிறீங்க. கண்டிப்பா இதுதான் உங்களுடைய பெயர், அல்லது போனால் நீங்கள் இந்த திரை உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பேரை நீங்க சேஞ்ச் பண்ணி கொண்டீங்களா? இல்ல, இந்த பேர் வேற. ஓகே, அது தமிழ் பேர்ல ஒரு வடமொழி பேர் தெரிந்த நெஞ்சு கூடுதலா வடமொழி பேர் வைக்கிற ட்ரெண்ட் இருந்த அந்த டைம். நான் இப்ப ஸ்டேஜ் நேமா ஒரு தமிழ் பேர் வைக்கணும்னு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இளந்திரையன்ன்றது இப்போ இளந்திரையன். ஓகே, அதாவது சினிமா சார்ந்தும் அதோட தமிழ்ல நீங்க தமிழ் பற்று அதிகம் என்றதாலையும் அந்த பேரை நீங்க மாத்திட்டீங்க அப்படியா? தமிழ் பற்றுன்றதை விட ஒரு காலத்துல அந்த சமஸ்கிருத பேர் ட்ரெண்ட்ல இருந்தது. ஓகே, இப்ப மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மாற்றத்தோட சேர்ந்து நாங்களும் மாற வேண்டும்ன்றது ஒரு வளமையா இருக்குது. சரி, இந்த ஈழ சினிமாவுக்குள்ள நீங்கள் எப்பொழுது காலடி எடுத்து வைத்தீங்க? இந்த ஈழ சினிமாவுக்கு வர வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்பொழுது ஏற்பட்டது? இல்லை, ஈழம் சினிமான்ற டேர்ம் அப்போ எனக்கு தெரியல. இல்லை, 10-12 வயசுல பார்த்து சில முதலாக வெளிநாட்டு படங்கள் அறிமுகம் கிடைக்கக்குள்ள எக்ஸைட்மெண்ட் இருந்தானே, இப்படிலாம் படம் வருது இல்லை. அதுக்குள்ளே இப்போ ஸ்கூல் டைமில் ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு நினைக்கிறேன், பேர்ல் ஹார்பர் படம் பார்த்தேன். அந்த டிவியில் போட்ட டப் வெர்ஷன் பார்க்கக்குள்ள ஒரு பிரமிப்பாக இருந்தது. இப்போ தமிழில் அந்த டைமில் ஒரு டெம்ப்ளேட் படங்கள் வந்து இருந்தது. கொஞ்சம் நேரம் கொமெடியாக போகும், அப்புறம் ஒரு லவ் வரும், கடைசியில் ஒரு வில்லன், அப்படி. அந்த டைம் அந்த டெம்ப்ளேட் ஒரு வெறுப்பு வேற வலிக்குது வெளிநாட்டு படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க. இப்போ நாங்கள் தமிழில் எப்படி படம் செய்யணும்ன்றது தான் முதல் இதாக இருக்குது. அப்புறம் அதுக்கு பிறகு அப்பயே படம் செய்ய வலிக்கிட்டு வேற இதுக்குள்ளே போய் எங்களுக்கான சினிமான்ற ஒரு எப்படி இருக்கணும்ன்ற ஒரு தேட்டருக்கு வந்து அந்த ஈழம் சினிமான்ற கன்செப்டுக்குள்ள. ஓகே, நீங்க சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு ஒரு சினிமா இப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி. உங்களோட மைண்ட் செட்டின் படி ஈழ சினிமா அப்படின்றது எப்படி இருக்க வேணும்? எந்த ஒரு மொழிக்குரிய மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் இருக்கும். இப்போ கேரள சினிமா, தமிழ் சினிமா, அந்தந்த மொழிக்குன்ற ஒரு சினிமா இருக்குது. இப்போ தமிழுக்குண்டே ஏற்கனவே தமிழ்நாடு என்ற ஒரு சினிமா இருந்தாலும் நாங்கள் ஒரு பரலலாக இன்னொரு தேசத்துக்கு கீழே இன்னொரு நிர்வாகத்துக்கு கீழே வாழ்ந்தோன்றிருக்கிற தமிழர்கள். இப்போ எங்களுக்குன்ற ஒரு தனிப்பட்ட தேவை இருக்குது, கதை சொல்லலுக்கு கலைக்கான தேவை வேறு இருக்குது. ஓகே, அது மாதிரி எங்களோட கல்ச்சர் இன்னும் சரியாக சொல்லப்படையில. அப்போ அதை விட நான் படம் செய்கிறதா இருந்தால் ஒரிஜினலாக ஒரு ஒத்தன்டிக்காக எந்த படம் வரும் என்றால் உண்மைத்தன்மையோட எங்களோட கல்ச்சர் தான் வரும். அங்கேருந்து செய்கிற படத்தில் மட்டும்தான் என்னால் உண்மையாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இந்தியன் ஸ்லாங்கில் வர்ற படங்களை பார்த்தீங்கன்னா அது அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ஒரு நடு இதுக்குள்ளே நிற்கும், ஒரு பாகாந்திரமாக இருக்கும். அப்போ எங்களுக்குரிய உண்மைத்தன்மை உள்ள கலை அது ஆடியன்ஸ் ரசிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அது எங்களோட சினிமாவாக தான். ஓகே, இளந்திரையனோட பேசும் பொழுது பல ஆதங்கங்கள், அதாவது ஈழ சினிமாவின் மேல் உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கின்றது அல்லவா? ஸோ அந்த ஆதங்கம் ஏன் உங்களுக்கு அது ஏற்பட்டது? அதற்கான காரணங்கள் என்ன? ஆதங்கம் என்று நீங்க அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னு தெரியல. ஆதங்கம் இல்லை, தேவைகள் இருக்கு. தேவைகள் நிவர்த்தி செய்யாத பொழுது ஒரு வெறுப்பு விரக்தி வருமல்ல, அந்த ஒரு விரக்தியை உங்கள்கிட்ட என்னால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ சொல்லுங்கள், அந்த தேவைகள் என்ன மாதிரி தேவைகள் எங்களுடைய ஈழ சினிமாவுக்கு கிடைக்க வேண்டும், எங்களுடைய ஈழ சினிமாவை வளர்ப்பதற்கு? இப்போ இது ஒரு இண்டஸ்ட்ரியாக கட்டமைக்கணும், அதாவது தொழில்துறை. இப்போ இதுதான் என்னுடைய தொழில்னு சொல்லி இதில் நான் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக மாற்றணும், தொழிலாக மாற்றணும். சரி, மாற்றினா மட்டும்தான் நிபுணத்துவம் உள்ள கலைஞர்களை உருவாக்கலாம். தொடர்ந்து ஒருத்தர் ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கக்குள்ள அந்த நிபுணத்துவத்தை உருவாக்க முடியும். இப்போ இந்த தொடர்ந்து உருவாக்குறதுக்கு இது வருமானம் ஈட்ட வேண்டிய அவசியம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த வருமானம் ஈட்டுறது எப்படின்றது தான் எங்களோட தேவை. ஓகே, அதே நேரம் குவாலிட்டி கம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஆடியன்ஸ் வந்து எக்ஸைட் ஆகிற படம்,
பார்த்துட்டு வா சொல்லக்கூடிய படங்களை எப்படி உருவாக்குறதுன்றான் தேவை. இப்போ ஆதங்கம்ன்றது இல்லை, இல்லாட்டி ஒரு இதுவும் இல்லை. இப்போ எனக்குள்ளேயே இருக்கிற கேள்வி, எங்களுக்குள்ளேயே எல்லாருக்கும் இருக்க வேண்டிய கேள்வி, எது எங்களோட ஸ்டோரியாக இருக்க வேண்டும். இப்போ இந்த 10 வருஷத்தில் நாங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இவால்வ் ஆகி ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஓகே இது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகணுன்னு இப்போ எங்களுக்கு மைண்ட் செட் இருக்குது. எஸ், அது செய்ய போகிறோம். ஆதங்கம் வந்து இதுக்கான வளங்கள் இல்லைன்ற ஆதங்கம் இல்லை, இந்த வளங்கள் இல்லை, அதை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேவையை தான் சொல்கிறேன், ஆதங்கம் இல்லை. சில தேவைகள் இருக்குது, அதை ஒன்றா செஞ்சு கொண்டு போக வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ஒன்றுபட்டு இந்த ஈழ சினிமாவை வளர்த்தெடுக்க வேணும் அப்படின்றது உங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. சரி, உங்களோட பேசும் பொழுது ஒரு விடயத்தை என்னாலையுமே அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொடியூசரும் இன்வெஸ்டருமே வந்து ஒன்றா பார்க்கிறார்கள். ஸோ உங்களுடைய கண்ணோட்டத்தில், அதாவது உங்களுடைய கண்ணோட்டத்தில் இல்லை, இதுக்கான உண்மையான விளக்கம் வந்து எங்களுடைய ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, அதைத்தான் சொல்ல இயலும். ஸோ அதை பற்றின விளக்கத்தை சொல்லுங்க. இல்லை, இப்போ இந்த ஷோவுடைய ப்ரொடியூசர் யார்? காசு போட்டது இல்லை தானே இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக அதே தான் ஃபிலிமுக்கு. தமிழ்நாட்டை தாண்டி மிச்ச இடங்கள்ல அப்படித்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கூடுதலான இடங்களில் ஒரு மரியாதைக்குரிய ப்ரொடியூசர் போஸ்ட் கொடுப்பினோம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரோ அப்படி ஏதாவது சில இடங்களில் கொடுக்குற வளமை இருக்குது. இப்போ தென்னிலங்கையில் வந்து இப்போ க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர்ன்ற டைம் கொடுத்து காசு போடுற ப்ரொடியூசர்னு போட்டுட்டு மற்ற க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக போடுற சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா அது பழக்கப்பட்டுட்டோம் வந்தது. உண்மையாக வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்க ஸ்டூடியோஸ் வந்து ஒரு ப்ரொடியூசரை ஹையர் பண்ணுது. அதாவது இந்த படத்தை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சு எடுத்துட்டாங்க, காசாவே தான் போடுறேன். இப்போ இங்கே அந்த கிட்டத்தட்ட இப்போ ப்ரொடியூசர்ன்றவர் இன்வெஸ்டராக இருக்கணுமென்ற இதில் தான் நிறைய காலம் இருந்துகிட்ருக்கு. இப்போ காசு போடுறா தான் ப்ரொடியூசராக இருக்கணும், அப்படி இருக்க தேவையில்லை. காசு போட்டுட்டு அவர் ப்ரொடக்ஷனும் ரன் பண்ணலாம், நான் ரெண்டும் ஒரே ஆளாக இருக்க தேவையில்லை. எஸ், அதான் தென்னிந்திய திரைப்படங்கள்ல திரைக்குழு வந்து இந்த மாதிரி தான் இயங்கிட்டு இருக்குது இல்லையா? இன்வெஸ்டர் வேற, ப்ரொடியூசர் வேற அப்படின்னு சொல்லி. இல்லை இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ சில படங்களில் ஃபினான்ஷியர்கிட்ட காசை வேண்டி ஒருத்தர் ப்ரொடக்ஷன் ரன் பண்ணிட்டு வட்டி கொடுக்குற மாதிரி, வட்டிக்கு இது பண்ணுறது இருக்கு. சரி, ஆனால் கம்பெனி பேரும் வேண்ட பேர் தான் வரும், அது வட்டிக்கு வேண்டது. இதை நான் சொல்றது வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார் காசை. ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த காசை வச்சு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி டைரக்டர் சூஸ் பண்ணி அதை ப்ரொடக்ஷனை ரன் பண்ணி முடித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வரைக்கும் வேலை செய்வார். அதுக்கு ஒரு ஷேரோ சம்பளமோ அது அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்து. கம்பெனி தான் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது, ப்ரொடியூசர்ன்ற ஒரு ஆள் வேலை செஞ்சவர். இந்த தெளிவு என்ன எங்களுடைய ஈழ சினிமா மத்தியில் இல்லை அப்படின்றதான் ஒரு நிதர்சனம் வருது நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இவ்வளவு காலங்களில் இந்த ஹார்டு க்ரௌட் ஃபண்டிங்ல செஞ்சிருந்தவர், நிறைய பேர் இன்வெஸ்ட் காசு போட்டிருந்தவர். ப்ரொடியூசர் மதுசூதன் தான். ஓகே, அவர் தான் ரன் பண்ணவர். சரி, இப்படி வந்திருக்கு. இப்போ ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு உரிய அதாவது லாபம் கிடைக்கப்படுதா? இது தனிப்பட்ட ஒவ்வொருத்தையும் தான் கேட்கணும், வெளிப்படையாக எல்லா விஷயம் தெரியும். ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சில படங்கள் போட்ட காசை விட கூட எடுத்திருக்கு. ஓகே, புத்திகட்ட மனிதரெல்லாம் நான் கேள்விப்பட்டது தானே, அவையில் ஒஃபிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல, போட்ட காசை விட கூட எடுத்திருக்கணும் லாபம் அடைஞ்சிருக்கு என்று கேள்விப்பட்டிருக்கு. அப்படி சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் வெளிநாட்டில் ரன் ஆகி ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் கூட வேறு 2-3 பேர் எனக்கு தெரியாத போட்ட காசை விட கூட எடுத்திருக்குன்னு கேள்விப்படுறேன். இப்பொழுது அந்த கமர்ஷியல் ரீதியாகவுமே எங்களுடைய ஈழ சினிமாவானது வளர்ந்துட்டு வருது. அதை விட இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கவர் பண்ணுறது, அதாவது ஒரு படம் பார்க்குற எங்களோட ஆடியன்ஸில் குறிப்பிட்ட பெர்சன்டேஜுக்கு மேலே எங்களோட படம் வந்து இப்போ எங்களோட படம் வந்து தனித்து பார்க்காம படம் பார்க்க போகிறோம்னா எங்களோட படம் பார்க்க போகிறோம்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். அந்த அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் வரணும். இப்போ அது இல்லை, எனக்கு தெரிஞ்சு இப்போ இஞ்ச படம் எடுக்கிறார்கள் நோக்கினா எக்ஸைட்மெண்ட் இல்லை, அதை உருவாக்கும். அதாவது குறிப்பாக நாங்கள் இப்போ சமூக வலைத்தளங்கள்லையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஒரு பிரபல ஊடகர் வந்து எங்களுடைய சினிமாவை பற்றி ஒரு ஏளனமாக கதைத்த ஒரு விடயம் இப்பொழுது ட்ரெண்டிங் ஆகிக்கொண்டிருக்குது. அவர் பல வருடங்களுக்கு முன்னாடி கதைச்சிருக்காரு. ஸோ அது இப்போ ரீட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி எங்களுடைய கணிப்பு என்ன மாதிரி? இல்லை, அவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்கு தனிப்பட்ட யாருக்கோ தான் அந்த போஸ்ட் போட்டு கேள்விப்பட்டேன். ஆனால் அது மொத்த ஈழ சினிமாவையும் பாதிக்கும். எங்களோட படங்கள் மொத்தமாக தான் சொல்லியிருக்கார். அவரும் அந்த எந்த மைண்ட் செட்டில் அதை போட்டான்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்றது தெரியாது, மாறி இருக்கலாம்.
இல்லாட்டி இது தேவைன்றதை அவர் உணர்ந்திருக்கலாம். இப்போ சொல்லல அது. ஆனால் அப்படி போட்டது நான் நிற்கிறது அவர் அப்படி பிள்ளைண்ட அவருக்கே தெரிஞ்சிருக்கும். இங்கே அது வந்து எங்களோட அதை போட்ட விஷயம் வந்து எங்களோட படங்களை எங்களோட சனம் பார்க்க போகிறதில்லை தெரிஞ்சும் படம் எடுக்கிறார்கள்லாம் தன்னம்பிக்கையின் மறுவுருவமாக தெரிகிறார்கள் போட்டிருந்தார். அது நாங்கள் பொதுப்படையாக எடுக்க தேவையில்லை. அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம். அதான் எதையுமே நாங்கள் பாசிட்டிவிட்டியா எடுத்துட்டு இல்லை உண்மையாகவே அது தன்னம்பிக்கையின் மறுவுருவம் தான். இப்போ தொடர்ச்சியான தோல்வி தாண்டி 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 அதுக்குள்ளேயே இருக்கிறது இருக்குது தானே. இப்போ காசு பிரச்சனை வரும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் தாண்டி அதுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை இந்த மறுவுருவம் தானே உண்மையாகவே. சரி, ஓகே. அதை தாண்டி வந்து இந்த ஈழ சினிமாவில் இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு ஈழ சினிமாவில் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகி பல படங்களை நடிப்பாங்க, பல படைப்புகளை கொடுப்பாங்க. ஒரு ரீச் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தென்னிந்தியா நோக்கி புறப்பட்டுருவாங்க. அப்படி போகும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய திறமையானவர்கள் பற்றாக்குறை வருது. அதே சமயம் அங்கே சென்றால் தான் ஒரு அந்த செலிபிரிட்டி நிலை அடையக்கூடிய ஒரு தன்மை இருந்துட்டு இருக்குது. ஸோ அதை அவங்களுடைய கணிப்பில் இருந்து இந்த மாதிரி பார்க்குறீங்க? இல்லை அது ஒரு மாயம் தான் நான் சொல்வேன். இப்போ எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட இல்லை வாய்ஸன் ராசியான்னு ஒரு ரெப்பர் இருந்தார். அவர் இஞ்சியே அவர்கிட்ட பாட்டுகள் ரீச் ஆகி தான் இருந்தார். அவர் தென்னிந்தியா போனோன்னா அந்த ஆடியன்ஸ் வட்டம் கூடி இருக்கு. அவையில் அப்ரிஷியேட் பண்ணுறோம்ன்றது ஒரு பெருமையாக மாறுதுன்னு சொல்ல அப்படி பார்க்கலாம். எனக்கு பெருமையாக இருக்குது சில வேளை அந்த ஆடியன்ஸ் வட்டம் கூடுது என்னைக்குள்ளே. ஓகே எங்கள்கிட்டேருந்து போயிருக்காண்டு. இப்போ அவர் தென்னிந்திய சினிமாவுக்கு உள்ளே போய் ஃபேமஸ் ஆகலை. அவர் தன்னுடைய ப்ரொடக்ஷன் தன்னுடைய இதில் தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்காரு. அவர்கிட்ட ஓன் கிரியேஷன்ஸ் தான். ஒரு தனி இண்டஸ்ட்ரி அவருக்கு தேவைப்படலை. அதுதான் நான் யோசிக்கிறேன். அது அப்படி தேவைப்படாது. அப்படி போனாலும் பிழை இல்லை, அங்கே கற்றுக்கொள்கிற விஷயம் இருக்கும். ஆனால் அவர் கடைசியாக எந்த கல்ச்சரை அவன் இந்த கதையில் கொன்ற போயினம் என்றதில் தான் விஷயம் இருக்குது. அவளால் எதையுமே ஒழுங்கே செய்யலாம் போயிடும். இப்போ தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு கலைஞர் தமிழ்நாட்டு கதையை செய்கிறது தான் சரியாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு கதையை படமாக எடுத்தோம்டா அதுவும் 2 கட்ட நிலைமையில தான் இருக்குது. அது எப்படி இருக்குமெண்டா இப்போ நீங்கள் ஈழம் ஸ்லாங்கில் வர்ற தமிழ்நாட்டு படங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்குது சரியா எங்களுக்கு ஒரு பரவாயில்லன்ற மாதிரி சில படங்கள் வந்தால் கூட சிலது எங்களுக்கே திருப்தி இல்லாமல் இருக்க மாட்டேன், நாங்கள் எப்படி கதைக்க மாட்டோமே என்ற அந்த ஒரு மைண்ட் செட் வேறு வேண்டும். அப்போ அதே தானே அவைகளுக்கும் அந்த கல்ச்சர் ரீதியாக வரும். ஸ்லாங் நல்ல ஆக்டர்ஸை போட்டுடலாம், அந்த கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒன்று எழுதுகிற விஷயம் இருக்குது தானே அந்த ரூட்டில் இருந்து. அது கஷ்டம் எங்களுக்கு. ஓகே சரி, தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவேளை. நிகழ்ச்சிக்குள் மீண்டுமாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இளந்திரையன் இணைந்திருக்காரு. ஸோ அவரோட மீண்டும் தொடர்ந்தும் பேசலாம். இளந்திரையன், ஸோ நீங்கள் வந்து இங்கே ஈழத்து சினிமா கலைஞர்கள், அதாவது புதிதாக உருவாகிற கலைஞர்களுக்காக ஒரு களத்தை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி அறியக்கூடிய மாதிரி இருக்குது, அதாவது திரைப்பாசறை. ஸோ அதை பற்றின விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இல்லை புதுசாக வர்றாங்களுக்கான களம் இல்லை, எனக்கு சேர்த்தான ஒரு களத்தை உருவாக்குறேன் எல்லாருக்குமே. நாங்கள் எங்களுக்கும் இன்னும் களம் உருவாக இல்லை. இப்போ புது டீம் ஒன்று, அது இது வரைக்கும் வேலை செய்யாத டீம் ஒன்று ஒரு இடத்துக்கு எடுத்து 15 நாள் அதுக்குள்ள ஒரு பாசரை வந்து ரன் பண்ணுறேன். எங்களோட இந்த அணிசேரல் இருக்குது தானே. ஓகே, அணிசேரல் வந்து எப்பயுமே ஒரு ஏரியாவுக்குள்ளே சுருங்கிடும். ஏன்னா இப்போ எங்களால் ட்ராவல் பண்ணிடாது. டீம் ஃபார்ம் பண்ணிக்குள்ள ஒரு இப்போ இங்கே நான் ஜெஃப்னால் இன்டர்வியூ கொடுக்க வர்றதுன்றது ஒரு செலவு நேரம் எல்லாத்தையும் பார்க்கல. ஒரு இதுக்குள்ளே தொடர்ந்து இங்கே வந்து நான் டீம் ஃபார்ம் பண்ணி வேலை செய்கிற கஷ்டம்ன்ற அந்த சூழ்நிலைக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளே அடங்கிடும். இப்போ அதை உடைச்சு இதை ஒரு மொத்த தமிழர்களுக்கான ஒரு அணிசேரலாக மாற்றுறதுக்கு. மொத்த தமிழர்களுக்கா ஈழத்தமிழர்களுக்கு? மொத்த ஈழத்தமிழர்கள். ஓகே, ஆனால் அது தமிழ் சினிமா தான். அதனால ஒரு தமிழ் சினிமான்ற ஒரு சமாந்தர சினிமாவாக அதை கருது. சரி சரி, எங்கள் வேற நிர்வாகத்துக்குள்ளே தானே நாங்கள் இருக்கிறோம். அப்போ அந்த நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற தமிழர்களுக்கான ஒரு தொழில்முறை சினிமாவுக்கான முயற்சி திரைப்பாசறை. கண்டிப்பாக. இது என்ன மாதிரி இப்போ தற்பொழுது இயங்கி கொண்டிருக்குது? ஸோ அதனுடைய வேலைகள் என்ன மாதிரி, அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி என்னுடைய சொல்லுங்கள். வந்தா 7 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்கிக்கணும். அந்த 15 நாள் ஒர்க் ஷாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அவையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை எடுத்து அதில் ஒன்றை சூஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 3 மாதம் ஆகுது அந்த ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ண தொடங்கி. கொஞ்சம் வெர்ஷன்ஸ் போயிட்டு இப்போ இதை பிச் பண்ணுறேன் நாங்கள் இன்வெஸ்டர்ஸுக்கு. அதுக்காகத்தான் இந்த நேர்காணல்கள் கதைக்கிறது எங்களுக்குரிய இன்வெஸ்டர்ஸை தேடுறதுக்காகத்தான்.
எஸ், இன்வெஸ்டர்ஸ் வந்து உங்களோட படங்களுக்கு நம்பி அவங்க ஃபண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி வருது உங்களுக்கு. ஓகே, இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து எதை பார்க்கணுன்னா முதல்ல எங்கள் டீமை பார்ப்பினோம். அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு படத்தை காசை போட்டு முடிப்பினமா இதை பார்ப்பினோம். அதை தாண்டி கதையை பார்ப்பினோம். இப்போ எங்களோட கதையோட யார் ரெசோனேட் பண்ணுறோம், யாருக்கு அது பிடிச்சிருக்கோ அவையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போயிடும். அப்போ அந்த ஆப்ஷன் இருக்குது, கதையை வாசித்து தீர்மானிக்கிறது. ஓகே, அங்காடா வேண்டிய டிசிஷன் அது நார்மல் தானே, வளமையான ப்ரொசீஜர். சரி. அப்போ அதாவது கதைகள் எழுதும் பொழுது ஈழத்து கலைஞர்கள் குறிப்பாக இந்த யுத்த காலங்கள் அதை எங்களுடைய கதைகளை மையமாக வச்சு தான் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அதை தாண்டி என்டர்டெயின்மெண்ட்டாக எதிர்பார்க்கக்கூடிய மக்களுமே இங்கே இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க புத்திகட்ட மனிதர் எல்லாம், அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரான படம், அதுவுமே சக்ஸஸ் ஆகினது. ஸோ நெடுக எங்களுடைய படங்களை நாங்கள் சொல்லத்தான் வேணும், சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லல, சொல்லத்தான் வேணும். இதை தாண்டி வந்து என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராகவே எடுக்கலாமா? அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா? இல்லை, என்டர்டெயின்மெண்ட் சொல்கிறதுக்குள்ளே நிறைய விஷயம் வரும். காமெடி மட்டும் இல்லை, த்ரில்லர்ஸ் எடுக்கலாம், ஹாரர்ஸ் எடுக்கலாம், மெலோ ட்ராமா டச் பண்ணக்கூடிய படங்கள் எடுக்கலாம். இதை வேறு வேறு காலகட்டத்திலே எடுக்கலாம். இப்போ கண்டெம்பரரி எப்போ நடக்கிற மாதிரியும் எடுக்கலாம். 2008 நடந்தால் இந்த சூழ்நிலை வேறு, 1970 நடந்தால் இந்த சூழ்நிலை வேறு. அப்போ அதுக்குள்ளே ஒரு அரசியல் வரும் தானே. அப்போ அதை எடுக்கக்கூட இது இல்லை. ஒரு சமூக அரசியல் வரத்தானே போகுது எந்த கதையாக இருந்தாலும். அது சூழ்நிலை என்னன்றது 2008 நடந்தால் எப்படி இருக்கும் ஒரு கதை, ஒரு காமெடி ஸ்டோரியோ இன்னும் ஸ்டோரியாக இருந்தாலும். அந்த சமூக அரசியலை விட்டுட்டு படம் எடுக்க இயலாது, எந்த கலைப்படைப்பும் வராது. இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னவோ அதுக்குள்ளே தான் கதை நடக்க போகுது. இல்லாட்டி நாங்கள் ஒரு கற்பனையாக ஒரு உலகத்தை உருவாக்குவோம். அதுக்காகத்தான் இப்போ என்ன செய்யணும், நிறைய பேர் இந்த உலகத்தை விட்டு விடுபடணுன்றதுக்காகவே ஒரு இந்திய பரப்புரை நடக்கிற மாதிரி இங்கே கதையை செட் பண்ணி இங்கே எடுக்கணும். அதனால தான் அந்த நான் முதல் சொன்ன அந்த ரெண்டு கட்டான நிலைமை வருது. அப்போ நாங்கள் செய்ய போகிற படம் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கானது. அதாவது எல்லாரும் வந்து என்டர்டெயின் ஆகி எங்கேஜ் ஆகிட்டு போகக்கூடிய படம். ஆனால் எங்களோட லைஃப் ஸ்டைலில் இருக்கும், எங்களோட வாழ்க்கை. ஈழத்திரைத்துறை சார்ந்த ஒரு செயற்பாட்டாளராக இருந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஈழத்திரைகளில் ஒரு மாற்றம் வர வேணும், ஈழ கலை உலகம் வந்து ஒரு மாற்றத்தை காண வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மைண்ட் செட்டில் இருந்து இந்த மாற்றத்தை வர வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? இப்போ மாற்றம் இன்றைக்குள்ளே ஏற்கனவே இருக்கிற ஒன்று தான் மாற்றத்துக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய உருவாக்கம், புதுசாக கட்டி எழுப்பணும். கொஞ்சம் அந்த வேலை நடந்திருக்கு. இப்போ 10-15 வருஷம் ஆயிடுச்சு 2009. இந்த 15 வருஷத்தில் அனுபவம் நிறைய எடுத்துருக்கோம். ப்ரொடக்ஷன் எப்படி ரன் பண்ணணும் பண்ணுறது, இப்போ எதை கதையாக்கணும்ன்ற கலந்துரையாடல் மக்களுக்குள்ளே வர வச்சுட்டு எதை எங்களோட கதையாக மாற்றப்படும். அந்த அப்போ இந்த கலந்துரையாடல் கூட தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது. இப்போ நான் பர்சனலாக நம்புறது அதுக்குரிய அந்த டைம் முடிஞ்சு. இனி நாங்கள் வெற்றியை நோக்கி மக்களை எக்ஸைட் பண்ணுறதை நோக்கி போக வேண்டிய டைம் வந்துட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பாக அதை தான் இருக்கும். நான் நம்புறேன்னா அது நடக்க வேண்டிய அடுத்த விஷயம். கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை எல்லாருக்குமே ஏற்பட வேண்டும், எல்லாருமே சேர்ந்து ஈழத்திரை உலக கட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நானுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றேன். ஸோ குறிப்பாக பார்க்கும் பொழுது இந்த தென்னிந்தியா சைட்டோ சரி அல்லது போன பேன் இண்டியா சைட்ல எல்லாமே இந்த ஒரு மொழி சார்ந்த, அதாவது தமிழோ சரி ஹிந்தியோ சரி, அங்கே ஒரு சினிமா இருக்குதுன்னா அங்கே ஒரு யூனியன் இருக்கும். அதாவது அதை பார்க்கும் பொழுது ஈழ சினிமாவில் அந்த மாதிரி ஒரு யூனியனோ சரி அல்லது போனால் சினிமா கலைஞர்களுக்காக ஒரு மீட்டிங்கோ சரி வச்சு அவர்களை வளர்த்து விடுறது, என்னென்ன மாதிரி படங்கள் எடுக்க வேணும், அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யூனியன் நிறைய இடத்துல கேட்ட கேள்வி வந்து எப்படின்னா, ஒரு தொழில் இருக்குது, அதுக்கு ஒரு தொழிலாளர் சங்கம் ஒன்று இருக்கு. அங்கேயும் எந்த தொழிலுக்குமே யூனியன். இப்போ தொழில் உருவாகி அந்த தொழில் துறைக்குள்ளே பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தானே யூனியனாக இருக்கும். அந்த லேபர் ரைட்ஸுக்குரியதோ இல்லாட்டி ஒரு அங்கே இருக்கிற கட்டுப்பாடுகள் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். இப்போ தொழிலே இல்லாத பட்சத்தில் யூனியனை வச்சு என்ன செய்யுது, யார்கிட்ட ரைட்ஸை இப்போன்றது. இப்போ இங்கே தொழிலாளர்களாக சினிமாவில் யாரும் இல்லை தானே. இப்போ தொழிற்சங்கங்களை அமைக்கிறதால என்ன பிரயோசனம்ன்ற இது இருக்குது. இப்போ எப்படி இது நடக்குமெண்டா, படம் எடுக்கிறோம், அது ஒரு தொழில்துறையாக மாறிட்டு வரைக்குள்ள தொழிலாளர் இஞ்சி இப்பயே சம்பள பிரச்சனை பற்றி கதைக்க வலிக்குது. ஆனால் இப்பொழுது ஈழத்திரை வளர்ந்து விட்டது ஒரு அளவுக்கு. அப்படி சம்பளம் கொடுத்து முழு நேரமாக ஒரு ஆளால் வேலை செய்ய முடியுமா? நான் சினிமாவில் தான் இருக்கேன், வேறு தொழில் இல்லைன்னு எத்தனை பேர் இருக்கேன். சரி, அப்போ தானே தொழில்துறை. இப்போ இப்படி சொல்கிறேன், நான் வீட்டில் ஒரு வீடு கட்டியிருக்கேன், கொட்டில் வீடு கட்டியிருக்கேன், மண்ணில் நானே பொழுதுபோக்கு. இப்போ அதாவது வேலை ஒன்று செய்கிறேன்,
எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் அந்த வீட்டை கட்டுவேன். இப்போ இந்த தொழில் என்ஜினியரிங் என்றோ மேசன் என்றோ சொல்லிடுமா, இல்லாட்டி நான் செய்கிற தொழில்லாம் அந்த வருமானத்துக்கு செய்கிற தொழில் தானே தொழில்னு சொல்ல முடியும். இப்போ பாரதியே சொல்லியிருக்கேன், அந்த கவிதை எழுதுறெல்லாம் கவிஞர்கள் இல்லை, யார் கவிதையில் வாழ்கிறானோ அவள் தான் கவிஞர், அதான் தொழில். அப்போ தான் தொழில் என்று நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இது தொழிலாக மாறினா தான் தொழிற்சங்கங்கள் தேவை. இப்போ தொழிலாக மாறுறது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். கண்டிப்பாக. அதாவது ஈழ சினிமா பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமா அந்த மாதிரி தான் இப்போ எல்லா கலைஞர்களுமே செய்துட்டு இருக்காங்க. வேறு ஒரு வேலை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமோ சரி அல்லது போனால் லீவு போட்டுட்டு தான் இந்த திரைப்படங்களுக்கு தங்களுடைய கலைப்படைப்புகளுக்கு வந்து தங்களை அர்ப்பணிச்சு கொள்றாங்க இல்லையா? இல்லை, அது மாறணும். அது இப்போ நான் வந்து பார்ட் டைம் இல்லை, நான் முழு நேரமாக சினிமாவில் தான் இருக்கிறேன். இப்போ இந்த கமிட்மெண்ட் இருக்குது தானே, இப்போ ஏதோ ஒன்று செஞ்சு இதில் சர்வை பண்ணி இதுலேயே இருக்கணும்ன்றது என்ன மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுதுண்டா, இப்போ நேற்று இங்கே வந்ததுலேருந்து யாழ்ப்பாணம் வந்ததுலேருந்து என்னை சுற்றி சினிமாக்காரருக்கு நிறைய கலந்துரையாடல்கள், நிறைய கதைகள் வருது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கதைக்கினம் அவ்வளோமே சினிமாவாக இருக்குது. அண்ட் அவன் அனுபவம் எனக்கு போயிடுது, எந்த அனுபவம் அவருக்கு போயிடுது, கலந்துரையாடல் வருது. அவைகளுக்கு வேறு கருத்து இருக்குது, எனக்கு வேறு கருத்துன்றதுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் உருவாகுது. அது ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு போய் சேர்க்குது, அது எங்களை யோசிக்க வைக்குது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதும் சரிதான். அதாவது வந்து இப்போ ஈழ சினிமா துறைகள் பல வந்து நல்ல வெற்றி படங்கள் போட்ட பட்ஜெட்டுக்கு அதிகமாகவே வசூல் பண்ணிட்டு எஸ் அப்படி வர்த்தக வெற்றியன்னே வச்சுக்கொள்ளலாம். ஆனால் அப்படி வர்த்தக வெற்றி எடுக்கும் பொழுது அந்த அதில் பணியாற்றியவர்களுக்கோ கலைஞர்களுக்கோ சரியான ஊதியம் சென்றடையுது இல்லை. படம் எடுக்கலே விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு முழு ஒரு அடிப்படை சம்பளம் ஒரு சட்டம் இருக்குது தானே, 2000 2500 இருக்கு நினைக்கிறேன். அதை கொடுத்தாலே ஒரு 30 பேர் வேலை செய்கிற படத்தின் பட்ஜெட் வந்து 1 கோடிக்கு மேலே போயிடும், 1.5 கோடிக்கு மேலே போயிடும். அப்போ நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் வேலை செய்கிறேன். நானும் நிறைய பேருக்கு வேலை செய்கிறேன். ஒரு கட்டம் வரைக்கும் நான் சம்பளம் வேண்டியில்லை, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலியாக சர்வைவல் வரைக்கும் நான் சம்பளம் வேண்டியே ஆகணும். அந்த கட்டம் வரைக்கும் எப்படியான அக்ரிமெண்ட் இருந்தேன்டா, இங்கே ஒரு தொழில்துறையாக உருவாக்குறதுக்கு நான் சேர்ந்து வேலை செய்கிறேன் எந்த ஃபியூச்சர் நோக்கி, அவ்வளோதான். அப்போ அந்த அக்ரிமெண்ட்டில் தான் இப்போ நாங்கள் சொன்ன படங்கள்லாம் உருவாகிருக்குமென்னு நம்புகிறேன். நாங்கள் எங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம், வெளிக்காட்டுவோம். வெளிக்காட்ட முனைக்குள்ளே தொடர்ச்சியான வெற்றிகள் வந்தால் மட்டும்தான் ஓகே. நான் அடுத்த மாதம் எனக்கு படம் இருக்குது, அதுக்கடுத்த மாதம் வருமானம் இருக்குது, அதுக்கடுத்த மாதம் 12 மாதமும் வருமானம் இருக்குன்ற கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நான் எல்லாத்தையும் விட்டு இதுக்குள்ள வருவேன் என்ற ஒரு மைண்ட் செட்டில் ஆக்கள் இருப்பேன். அப்போ அப்படி இருக்கும்போது தான் தொழில்துறை. அப்போ சம்பளம் கொடுக்காத பற்றி நான் இப்போ ஒன்றுமே சொல்லலாது. அதே நேரம் சம்பளம் கொடுபடுற மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி அது மாறும், அதான் தேவை. பல திரைப்படங்களில் நீங்கள் ஒரு செயற்பாட்டாளராக இருந்துட்டு இருக்கிறீங்க, அந்த வகையில் வந்து பணியாற்றி இருக்கிறீங்க. அதாவது ஒரு ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த ஈழத்து சினிமா கலைஞர்களினுடைய ஒற்றுமை எப்படி இருக்குது? பொதுவாக இது கேட்கப்படுற கேள்வியாக இருக்குன்றதுக்குள்ள எல்லாட்ட மனசுக்குள்ளேயும் இது ஓடுதுன்றதை நான் விளங்குறேன். நீ ஒற்றுமை இல்லாமல் ஒன்றும் இல்லை, அப்படியும் அது ஒரு மாய பிம்பம் மட்டும் தான் நிற்கிறது. இப்போ நாங்கள் செஞ்ச படம் 2020 ஒரு மதர்சின்னு சொல்லி ஒரு படம் செஞ்சாங்க. ஒரு 150-100 பேருக்கு மேலே வேலை செஞ்ச விஷயம். கடைசி நாளில் 150 பேர் இருந்தது. எவ்வளோ பேரும் வந்து வேறு இடத்துல இருந்தாங்க. கிட்டத்தட்ட தமிழர்கள் 17 மாவட்டத்தில், இன்க்ளூடிங் களுத்துறை, ரத்னபுரை, அங்கேருந்து கூட வந்திருந்தது. இவ்வளோ பேரும் இன்னும் நல்லா தான் இருக்கணும். என்ன பிரச்சனை, அவ்வளோ பேரையும் ஒன்று சேர்க்கிறதுக்குரிய டிரான்ஸ்போர்ட், அக்கமடேஷன், இதுதான் மிகப்பெரிய செலவாக இருந்தது இந்த படத்தில். இதுதான் இஷ்யூவாக இருக்குது நான் பார்த்தது. இப்போ நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்து நிற்கிறதுலே எனக்கு இப்போ இஷ்யூ அதுதான், ஃபினான்ஸ் தான். ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறது இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை தான், அப்படி ஒன்று இல்லை. யாராவது ஒரு ஆள் 2 பேருக்குள்ள சண்டை வர்றதுன்றது இயல்பு எந்த இண்டஸ்ட்ரியிலையும். இப்போ உங்களோட இண்டஸ்ட்ரியில இல்லாமல் இருக்குமா? இல்லாட்டி டீச்சிங்கில் இல்லாமல் இருக்குமா? அது வந்து ஒரு பொதுப்படையாக ஒரு சமூகத்தின் ஒற்றுமையாக நாங்கள் பார்க்கக்கூடாது. ஏன் இப்போ அப்படி பார்க்கணும்னா, எங்களுக்கு வெற்றி இல்லை, அந்த ஆதங்கத்தை எங்கே திருப்புறான்னு தெரியாமல் இருக்கு. இது ஒன்றா இருந்தால் செஞ்சிருவீங்க, முதல்ல காசு இருந்தால் தான் உண்டாகலாம். அந்த பழைய கலைஞர்கள் தூக்கி போடுறாங்க. அப்படியே இப்போ கூட நாங்கள் வேலை செஞ்ச படங்களில் ஒரு 3 மாடி வீட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு மாடியில் கேர்ள்ஸ், ஒரு மாடியில் பாய்ஸ் வந்து ஒரு 70 பேருக்கு மேலே அடைஞ்சு போய் தங்கியிருந்தது நான் சொன்ன அந்த படத்தில். ஏன்னா அவ்வளோதான் எங்களால் எஃபர்ட் பண்ணிடலாம், அவ்வளோ பேரும் அக்செப்ட் பண்ணி வந்தது இப்படி எந்த சூழ்நிலையும் வேலை செய்யறதுக்கு.
இவ்வளவு டெடிகேட் பண்ணி ஒண்டா வேலை செய்யக்கூடிய சமூகம் எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இல்லை. ஆனா வந்து இப்படி சும்மா பழி சாட்டுறாங்க. இல்ல பழி சாட்டு இல்லை, ஆதங்கத்தை அவங்க மேலே இல்லை, எங்களுக்கு மேலேயே நாங்க வைக்கிறோம். இப்ப நாங்க ஒற்றுமையா இல்லைன்னு நாங்க சொல்லிக்கொள்றோம். அப்படி இல்லை அது மாதிரி. சரி, பல விடயங்களை உங்களோட கதைத்து கொண்டதுல தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஈழ சினிமாவினுடைய பின்பக்கம் அப்படி என்றே சொல்லலாம். ஸோ யாருக்கும் தெரியாத பக்கங்களை நீங்க இந்த நிகழ்ச்சியினூடாக பகிர்ந்து கொண்டீங்க. ஸோ ஏதாவது ஒரு விடயத்தை எங்களோட மக்களோட நீங்க கடைசியாக சொல்லிக்கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னால் பகிர்ந்து கொள்ளலாம். இல்லை, மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒன்றும் இல்லை, செஞ்சு காட்ட வேண்டிய ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் எக்ஸைட் ஆகிற படங்களை நாங்கள் செய்வோம், அதுங்கிற கல்ச்சர்லேருந்து வரும். எங்களோட மக்களாலேயே அது உருவாக்கப்படும். அது நாங்களும் மக்கள்லேருந்து பிரிஞ்சு இல்லை தானே, நாங்கள் மக்கள், எங்களோட மக்களுக்கான படத்தை நாங்கள் செய்ய போகிறோம். அப்போ மக்களாக தான் நாங்கள் கதைக்கிறோம், நாங்கள் அதை செய்வோம்ட்டு சேர்ந்து நம்பிக்கை கொடுக்குறோம், செஞ்சு முடிப்போம். ஒரு கொஞ்சம் நல்லது நடக்கும். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களுமே வருகை தந்து பல விடயங்களை பேசியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. ஸோ அதோட வந்து மக்கள், அதாவது ஈழ சினிமாவில் இனி காலடி எடுத்து வைக்க போகின்றவர்களுக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய கலைஞர்களுக்குமே இவரோட இன்டர்வியூ வந்து ஒரு பிரயோசனமான இன்டர்வியூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போ நிறைவடையத்துக்கான நேரம் வந்துடுச்சு. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை பார்த்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்தும் டான் தமிழ் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்ராஜ். நன்றி நேர்களே.